கூடி வந்திரு யாவருக்கும் இயேசு நாம் அன்பின் வார்த்தைகளை தெரிவித்துக் கொள்கிறேன். எடுத்துக்கொள்ளும் பிலிப்பியர் 3ஆம் அதிகாரம் அதனுடைய 14வது வசனம். பிலிப்பியர் 3ஆம் அதிகாரம் அதனுடைய 14வது வசனம். கிறிஸ்து இயேசுவுக்குள் தேவன் அழைத்த பரம அழைப்பின் பந்தய பொருளுக்காக லக்கை நோக்கி தொடர்கிறேன். லக்கை நோக்கி தொடர்கிறேன். இந்த நாள்ல கர்த்தருடைய வார்த்தை லக்கை நோக்கி தொடர்கிறேன். சொல்லுங்க, லக்கை நோக்கி தொடர்கிறேன். லக்குன்னு என்ன? இலக்கு. நீங்களே சொல்லிடுங்க, அதையா வெயிட் பண்ணிட்டு. எனக்கு ஒரு லக்கு இருக்குது, லட்சியம், ஒரு குறி, ஒரு பார்வை, எல்லாம் போட்டுக்கலாம். லக்கு அந்த லக்கு இல்ல, அது லக்கு அதிர்ஷ்டம், இது இலக்கு. அப்போ கடை சொல்லுவாங்க, ஏய் லக்கு பார்த்தாடி வந்துமா, குறி குறி தவறாமடி. ஆமா, அப்போ லக்கை நோக்கி தொடர்கிறோம்னா நாமும் ஏதோ ஒரு காரணத்துல குறி நோக்கி நம்ம தொடர்கிறோம். இதற்காக லக்கை நோக்கி தொடர்கிறோம். நம்ம லக்கு எதுக்கு? நம்ம லக்கை நோக்கி தொடர்கிறோம். அதே பிலிப்பியர் 3ஆம் அதிகாரம் 14வது வசனம் மீண்டுமாக வாசிக்கலாம். கிறிஸ்து இயேசுவுக்குள் தேவன் அழைத்த பரம அழைப்பின் பந்தய பொருளுக்காக லக்கை நோக்கி தொடர்கிறேன். நாம் எதுக்கு லக்கை நோக்கி தொடர்றோமா? பந்தய பொருளுக்காக நம் லக்கை நோக்கி தொடர்கிறோம். பந்தய பொருள், பந்தயம் என்னங்க? ஓட்ட பந்தயம், அதுல ஓகே. பந்தயம், அந்த பந்தயத்துக்கு அர்த்தம் என்ன? பெட்டு. சொல்லு தெரியுமா? ஏய் பெட்டுடா, நீ இத்தனை முட்டை சாப்பிட்டா நான் வாங்கி தர சொல்லுமா? பெட்டு. இப்போ பந்தயம், ஓட்ட பந்தயம் அப்படிங்கிறாங்க. பந்தயம்னா ஆப்போசிட்டுகளுக்கு ஒரு போட்டி, அதுல யார் ஜெயிக்கிறாங்களோ அவங்களுக்கு பரிசு. அப்போ இங்கே நம்ம என்ன பண்றோம்? பந்தய பொருளுக்காக லக்கை நோக்கி ஓடுகிறோம். நமக்கு ஒரு பந்தயம் இருக்கு, நமக்கு ஒரு பந்தயம் இருக்கு. அந்த பந்தய பொருளுக்காக தான் லக்கை நோக்கி ஓடுகிறோம். குறி பார்த்து அந்த லக்கோட பொருள், அந்த குறி பார்த்து ஓடுகிறோம். லட்சியம் என்ன? லட்சியம் அந்த பந்தய பொருளை எப்படியாமோ பெற்றுக்கொள்ள வேண்டும். லட்சியம் நமக்கு இருக்கிறது. ஆமா, அப்ப பாருங்க, பெட்டு கட்டுறோம். எல்லாத்துக்குமே தெரியும், ஐபிஎல் மேட்ச் எல்லாம் பண்ணுவாங்க, பெட்டு கட்டுவாங்க. ஆமா, அந்த மாதிரி யார் ஜெயிக்கிறாங்களோ அவங்களுக்கு பணமோ இல்லை பொருளோ அவங்க கொடுப்பாங்க. பெட்டு கத்தோட நமக்கு ஆவியானவருங்கிறாரு, பெட்டு கட்டிக்கிறாரு. அப்போ பந்தய பொருள், நம்ம பந்தய பொருளுக்காக லக்கை நோக்கி நம்ம என்ன பண்ணுவோம்? தொடர வேண்டும். 2 தீமோத்தேயு 4ஆம் அதிகாரம் அதனுடைய 7வது வசனம். 2 தீமோத்தேயு 4ஆம் அதிகாரம் அதனுடைய 7வது வசனம். பாருங்க, நல்ல போராட்டத்தை போராடினேன், ஓட்டத்தை முடித்தேன், விசுவாசத்தை காத்துக் கொண்டேன். இங்க ஓட்டத்தை ஓடி முடித்தேன், ஓட்டத்தை முடித்தேன். அதுக்கு முன்னாடி என்ன இருக்குதுங்க? அதுக்கு முன்னாடி என்ன இருக்குது? ஓட்டத்தை ஓடி முடிக்க முன்னாடி நல்ல போராட்டம். அப்போ பந்தய பொருள் பெறுவதற்கு போராட்டம் இருக்கு. ஒரு ரேஸ்ல ஓடணும்னா நமக்கு முன்னாடி முந்தி போகணும்னு அவன் நமக்கு போராட்டம் இருக்கு. அவனை எப்படியா நம்ம மீண்டு போகணும், நமக்கு போராட்டம் இருக்கும். அவன் நம்மளை தள்ளுவான், நம்ம அவனை தள்ளுவோம். யார் பேலன்ஸ் எல்லாம் கீழே வந்தா முன்னாடி போயிடுவான். அந்த மாதிரிதான் நமக்கு போராட்டம் இருக்கு. நம்ம லக்கை நோக்கி தொடர்கிறோம். எதற்கு லக்கை நோக்கி தொடர்கிறோம்? பந்தய பொருளுக்காக. அந்த பந்தய பொருளுக்கு நம்ம லக்கை நோக்கி தொடரும் போது நமக்கு போராட்டம் இருக்கு. அந்த பந்தய பொருள் பெற்றுக்கொள்ளாதபடி சாத்தானுக்கு நமக்கு என்னது? போராட்டம் இருக்கு. ஆமா, பந்தய பொருளுக்கு பெற்றுக்கொள்வதற்கு ஓடுவோம். போலாமா வேண்டாமா? நமக்கு நாமளே பந்தய பொருளை பெற்றுக்கொள்ள வேண்டாமா? இன்னொன்னு, சாத்தானை தடுக்கிறான். பந்தய பொருள் பெறக்கூடாதபடிக்கு அதை தடுத்து விடுகிறான். அதுதான் தீமோத்தேயு நல்ல போராட்டம். அந்த போராட்டம் என்ன போராட்டம்? நல்ல போராட்டம். ஓடி முடித்து விசுவாசத்தை காத்துக்கொண்டேன். போராட்டம் பாத்தீங்களா? இந்த பந்தய பொருள் பெறுவதற்காக தான் நம்ம போராட்டம் இருக்குமே தவிர மற்றபடி வாழ்க்கையில அங்க இங்க அந்த போராட்டம் இல்ல. நம்ம லக்கு என்ன? இலக்கு நம்ம குறி என்ன?
பந்தய பொருள். அந்த பந்தய பொருள் பெறுவதற்கு மட்டும்தான் நம்ம என்ன பண்ணணும்? ட்ராக்ல ஓடணும். ஆமென். அல்லேலூயா. 1 கொரிந்தியர் 9ஆம் அதிகாரம் அதனுடைய 24வது வசனம். 1 கொரிந்தியர் 9ஆம் அதிகாரம் அதனுடைய 24வது வசனம். பந்தய சாலையில் எல்லாரும் ஓடுவார்கள், ஆயிலும் ஒருவனே பந்தயத்தை பெறுவான் என்று அறிவியலாக நீங்கள் பெற்றுக்கொள்ளத்தக்கதாக ஓடுங்கள். ஆமா, இப்ப ட்ராக்ல எல்லாரும் போறாங்க, 10 பேர் ட்ராக்ல போறாங்க. எல்லாரோட இதயத்திலே மனது என்ன இருக்கும்? இந்த பந்தயத்துல நான் ஜெயிப்பேன், அந்த பெருல பெற்றுக்கொள்வேன். அப்படிதான் இதயத்துல பண்ணுவாங்க, ஓடுவாங்க. நம்மளோட வாக்கி நம்ம ட்ராக்ல நீங்களை பெற்றுக்கொள்ளதாக ஓடணும். சும்மா நாம ட்ராக்ல இறங்கிட்டு ஒன்னா போகுது, எவனா வாங்கிட்டு போறான் அப்படின்னு அது கூட. அது ஆவியானவர் சொல்றாரு, நீங்கள் பெற்றுக்கொள்ளதாக ஓடுங்க. உங்களுக்கு பந்தய போல கொடுத்துருக்கிறாரு. யார் கொடுத்துக்கிறா? கர்த்தராகிய தேவன் கொடுத்துருக்கிறார். உங்களுக்கு பந்தய பொருள் கொடுத்துருக்கிறாரு. உங்களை வச்சு பந்தயம் கட்டிக்கிறாரு. உங்களுக்கு பந்தய பொருள் இருக்கு. அந்த பந்தய பொருள் பெற்றுக்கொள்ளத்தாக நீங்க ஓடணும். ஆமா, 2 ரவுண்டு போயிட்டு 3 ரவுண்டு உடம்பு வலிக்குது, கை வலி, கால் வலி, திரும்பி எட்டணும் பார்க்க கூடாது. ஓடி முடிக்கணும். ஓடி முடிச்சு உங்கள் பந்தய பொருளை நீங்கள் பெற்றுக்கொள்ளுங்கள். ஆமா, நீங்க பந்தயம் பெற்றுக்கொள்ளுங்க. சும்மா ஏனோதானமா இல்ல. 25 மீண்டும் படிங்க. 25 1 கொரிந்தியர் 9:25 வசனம். பந்தயத்துல போராடுகிற யாவரும் எல்லாவற்றிலும் இச்சையடக்கமா இருப்பார்கள். அவர்கள் அறிவுள்ள கிரீடத்தை பெரும்படிக்கு அப்படி செய்கிறார்கள். நாமோ அழிவாத கிரீடத்தை பெரும்படிக்கு அப்படி செய்கிறோம். இங்க பாருங்க, பந்தயத்துக்கு போராடுகிற யாரும் பாத்தீங்களா? ஒரு பெட்டு கட்டினா சும்மா பட்டான பந்தய குழம்பு கைக்கு வராது. என்ன பண்ணும்? போராடும். யாரெல்லாம் போட்ட பந்தயம் எதா இருந்தாலும் சரி, ஒரு போராட்டம் இருக்கிறது. நமக்கு ஒரு போராட்டம் இருக்கிறது. என்ன போராட்டம்? அந்த பந்தய பெறுவதற்கு நாம் போராடி கொண்டு இருக்கிறோம். அல்லேலூயா. ஆமென். வேதத்துல இயேசு கிறிஸ்து ஒருத்தரை கொண்டு பெட்டு கட்டினார். யாருன்னு தெரியுமா? பெட்டு சேலஞ்ச் பண்ணாரு. இயேசு கிறிஸ்து கர்த்தராகிய தேவன் சாத்தான்ட்ட பெட்டு கட்டினாரு. யாரு? யோபு. யோபு சொல்றான், நீ எல்லாத்தையும் எடுத்துரு, அவனே தூசிப்பான். ஏசு சொல்றாரு, அவர் சொல்றாரு, அவன் உத்தமன், சன்மார்க்கன், நீதிமான், அவன் மேல நீ கண்ணை வைத்தாயோ. யார் சர்டிபிகேட் கொடுக்குறாங்க? கர்த்தர் கொடுக்குறாரு. நமக்கு யார் கொடுக்குறா? நம்மளே கொடுக்க வேண்டியதான். பாருங்க, பெட்டு கட்டாரு, நீ தொட்டு பாரு, செஞ்சுதான் பாரு. பெட்டு கட்ட தெரியுமா? அந்த மாதிரி நீ செஞ்சு பாரு என்ன பண்றான்னு பெட்டு அப்படின்னு. அந்த மாதிரி இயேசு கிறிஸ்து கர்த்தராகிய தேவன் சாத்தான்ட்ட பெட்டு கட்டுறாரு. இன்னும் யோபு நீ சோதிச்சு பாரு, அவன் தூசிக்க மாட்டான். அவன் சொல்றான், சாத்தான் நீங்க எல்லாம் அவனுக்கு கொடுத்துருக்கிறீங்க, செல்வம் இருக்கு, பணம் இருக்கு, ஆனாலும் உங்களைய நேசிக்கிறான், ஆராதிக்கிறான், துதிக்கிறான். நீங்க அதெல்லாம் தினம்ன்றீங்க, எடுத்து பாருங்க. அப்பவும் அவர் சொல்றாரு, கர்த்தரு எடுத்து போட்டாலும் அவனை தூசிக்க மாட்டான். சாத்தான் அவன் எடுத்து பாருங்கண்ணா. எடுத்தாரு எல்லாத்தையும், ஒரே நாள்ல எல்லாத்தையும். 10 பிள்ளைகள் எடுத்தாரு, ஒட்டகம் போச்சு, கழுது எல்லாம் போச்சு, அவர் சொத்து எல்லாம் போச்சு, தூசிக்கல. வீட்டுல யாரு ஜெயிச்சது? யோபு. தூசிக்கல. அப்பவும் பார்த்தா சாத்தான், சரி கடைசி என்ன பண்ணலாம்? அவனோட சரீரத்துல வியாதி போடுங்க, சொத்து போனா சம்பாதிச்சுக்கலாம், ஒட்டகங்கள சம்பாதிச்சுக்கலாம். அவன் சரீரத்துல வியாதி போட்டா அவனை தூய்ப்பானா பார்க்கலாமே, அப்போ சகிப்பான் இல்ல அப்படின்னு அதையும் பர்மிஷன் கேட்டான். கர்த்தர் சொன்னாரு, அவனோட சரீரத்துல வியாதி போட்டாலும் அவனை தூசிக்க மாட்டான். அந்த நம்பிக்கை, அந்த சர்டிபிகேட் கர்த்தர் நம்மளை கொடுக்க முடியுமா? நம்மளே வச்சு ஒரு நெஞ்சு வலி வந்துட்டாவே, ஆண்டவரே எத்தனை முறை எத்தனை மாசமா ஜபிக்கிற, இந்த நெஞ்சு வலி போக மாட்டேங்குது, என்ன ஆண்டவரே? கண்ணுலையா, காதலியா, மூக்குலையா, என்ன அவரே திட்டுறோம். சாதாரண நெஞ்சு வலிக்கு அவன் ஓட்டை எடுத்து சொரிஞ்சுக்கிட்டு இருக்கிறான். அந்த பற்கள் உடம்பு பூரா பற்கள். ரோட்டுக்கு வந்துட்டான், தெரு ரோட்டுக்கு வந்துட்டான், வீடுகளை எல்லாம் போச்சு, சாம்பல் தாளி பூசிட்டு சொரிஞ்சிட்டு இருக்கிறான். அப்பவும் கூட அவன் என்ன பண்ண? தூசிக்கல. சாத்தா மாத்தா என்னடா என்னமா நான் தூசிக்காம இருக்கிறான், என்ன பண்ண? அடுத்த என்ன பண்ண? மனைவிய சீண்டி பார்த்தான். இன்னுமா நீ உத்தமத்துல இருக்கிற?
முகத்தம் தெளிக்கிற அவர் தூச்சிச்சு செத்து போயிரு அப்படின்னு. இந்த மாதிரி சுச்சுவேஷன்ல இருக்கும்போது யாரோ நம்மளை ஊண்டி தூண்டி விட்டு நமக்கு என்ன ஆமல்ல, இத்தனை நாம ஜெபம் பண்றோம், இத்தனை வருஷமா நம்ம என்ன பண்றோம், சர்ச்சுக்கு போறோம், ஒழுங்கு நடக்க மாட்டேங்குது, நம்ம இருக்குது பேசாம பழையபடியே போயிடலாமே அப்படின்னு மைண்ட் வரும். ஃப்ரெண்ட்ஸுங்க, சொந்தக்கார, குடும்பத்திலேயே சர்ச்சுன்னு போன என்னாச்சு நடந்துச்சா அப்படிங்கும்போது நம்ம மைண்ட் என்ன வரும், ஆமா 5 வருஷமா போனோம், 10 வருஷமா போனோம், ஜோமுனா போயிட்டே இருந்தோம், ஒண்ணுமே நடக்கலையே அப்படின்னு நமக்கு மைண்ட்ல என்ன ஆகும், கொஞ்சம் தாட்டு வரும். ஆனா யோபுக்கு அது கூட வரல. தன் மனைவியை பார்த்து பைத்தியக்காரிங்கிறான். கத்தோட கத்துல நன்மை பெற்ற நாம் தீமை பெற வேண்டும் அப்படியே அடிக்கிறான். எப்படித்தான் யோபு முடியுமா தெரியல, நம்மளால கண்டு முடியவே முடியாது. யோபு பாருங்க, கடைசி தன் ஜீவனை மட்டும் விட்டு மொத்தம் எல்லாம் தொடுன்ட்டாரு. யாருக்கு தொட்டான், ஆனா ஆண்டவர் அவன் தூசிக்கு வேலை. யார் ஜெயிச்சது, யோபு. ஆமா, அவன் லக்கு. என் கர்த்தரை துதிக்கணும், அவரை ஆராதிக்கணும். நன்மையோ தீமையோ வறுமையோ புகழ்ச்சியோ வியாதி எதுலாம் சரி, நான் அவரை நேசிப்பேன், அவரை ஆராதிப்பேன், அவரை பின்தொடருவேன். எல்லாம் நீங்க தான் ஆண்டவரேன்னு யோபு இருந்தா பந்தய பொருளை பெற்றுக்கொண்டான். கரெக்டா, எல்லாம் டபுள். 5000 கழுத போச்சா, 10,000, 5000 குதிரை போச்சா, எல்லாம் டபுள். திரும்ப பிள்ளைகள், சௌந்தரியமான பிள்ளைகள் எல்லாம் கர்த்தர் கொடுத்தாரு. பந்தய பொருளை பெற்றுக்கொண்டான். யார் தோத்து போனது, சாத்தான் தோத்து போனான். யோபுவை சாத்தான் வச்சு கர்த்தர் பெட்டு கட்டினாரு. அதே பெட்டு உங்களை எண்ணெய் வச்சு கர்த்தர் பெட்டு கட்டிக்கிறாரு. இந்த பெட்ல நம்ம ஜெயிப்போமா தோப்புமா யாருக்கு தெரியும், யாருக்கு தெரியும் சொல்லுங்க, யாருக்கு தெரியும்? 2 பேருக்கு தெரியும். ஒண்ணு ஏசப்பாக்கு தெரியும், ஒண்ணு சாத்தானுக்கு தெரியும். இவன் நம்ம ஆளுதான், இவ்வளவு போய் இவன் நம்ம கேங்க வாமா கூட்டிட்டு போயிருவான். அப்படியே கூடாது. பந்தய பெட்டு நீங்களை பெற்றுக்கொள்ளத்தக்கதாக நீ ஓடணும். உங்களுக்கு ஒரு ட்ராக் கொடுத்திருக்கிறாரு. ஆமா, எத்தனையோ கோடி ட்ராக்கு, அதுல உங்களுக்கு ஒரு ட்ராக் கொடுத்துக்கிறாரு. பூமிக்கு அத்தனை ஜனங்களுக்கு ஒரு ட்ராக் கொடுத்துக்கிறாரு. இருக்கிற ஒவ்வொரு சின்ன பிள்ளை எல்லாத்துக்கும் ஒரு ட்ராக் கொடுத்துக்கிறாரு. நீங்க ட்ராக்ல நீங்க ஓடி ஆகணும். உங்களுக்கு நியமித்த ஓட்டத்தை நீங்கள் ஓடி ஆகணும். பந்தய பொருள் நீங்களை பெற்றுக்கொள்ளத்தக்கதாக நீங்கள் ஓடணும். ஆமா, ரேஸ்ல பாருங்க, பிடி உஷாவுக்கு தெரியும், ஓட்டப்பந்தய வீராங்கனை பிடி உஷா. அவங்க ஓடி அவங்க பரிசை பெற்றுக்கொண்டாங்க. ஆனா ட்ராக் மாதிரி போனதுனால திருப்பி வாங்கிட்டாங்க. 3ஆவது ட்ராக்ல போயிட்டு இருந்தவங்க அவங்க திடீர்னு 5ஆவது ட்ராக்ல மாறி போய் ஃபர்ஸ்ட் வந்துட்டாங்க. ஆனா அவங்க கொடுத்த ட்ராக் என்னது, 3ல ஓடாம அவங்க 4-5ல ஓடி போச்சு. நம்ம கர்த்தர் நமக்கு ஒரு ட்ராக் கொடுத்துருக்கிறாரு. அந்த ட்ராக்ல நம்ம வழியில போகணும், கர்த்தரோட வழியில போகணும். இடதுபுறம் வடபுறமும் சாயாத வழி இதுவே என்று ஆவியா நமக்கு கற்றுக் கொடுக்கிறார். நமக்கு ட்ராக் கொடுத்துருக்கிறாரு. உங்களுக்கு 5ஆம் நம்பர் ட்ராக்ல ஓடுறீங்கன்னா நீங்க 5ஆம் நம்பர் ட்ராக்ல தான் ஓடணும். குறுக்கு வழியில போய் நம்ம ட்ராக்ல மாத்தி போய் நம்ம பண்ணிக்கலாம்னு இருந்தா வேலையே ஆகாது. கர்த்தரோட வழி நேரா இருக்காது, குண்டும் குழியுமா இருக்கும், முள் இருக்கும், பூ எல்லாமே இருக்கும். அது நம்ம கடந்து போகும்போது மட்டும்தான் நமக்கு பந்தய பொருள் கிடைக்கும். ஆமா, நமக்கு பந்தய பொருள் கிடைக்கும்னா நேரான வழி நம்ம கொடுத்து பாதை. அதை விட்டுட்டு நம்ம அங்க பாக்குறது இங்க பாக்குறது, பாதை இருக்குதான் செய்யும், வழி இருக்கும், குறுக்குள் நிறைய வழி இருக்கும். நம்ம கொடுத்த பாதை என்ன, அந்த பாதை. இன்னொருத்த ஓடுற ட்ராக்ல கொண்டு ஓடி ஆண்டு ஃபர்ஸ்ட் வந்து சொன்னா கொடுப்பாரா? உங்களுக்கு நியமித்திற்கு ஓட்டத்தில் நீங்கள் பொறுமையாக ஓட கடவோம். பொறுமையா ஓடணும். நம்ம கொடுத்த ட்ராக்ல நம்ம பொறுமையா ஓடணும். எதற்கு ஓடணும், நம்ம கொடுத்த பந்தய போல பெற்றுக்கொள்ளத்தக்கதாக ஓடணும். நானும் சர்ச்சைக்கு வந்துட்டேன், நானும் எல்லா பக்கம், நானும் ஆண்டவர், நானும் கிறிஸ்துவன் அப்படி சொல்லிட்டு ஒன்றும் பிரயோஜனமே இல்லை. நம்ம எதற்காக கர்த்தரை அழைச்சிருக்கிறாரு, எதற்காக நம்ம கையில கொடுத்துருக்காரு, நமக்கு ஒரு பந்தய போல கொடுத்துருக்கு. அம்மாங்களை வச்சு ஒரு பெட்டு கட்டிக்கிறாரு. நமக்கு ஒரு பெட்டு இருக்கு, ஒரு பந்தயம் இருக்கு. அந்த பந்தயத்துல ஜெயிக்கணும். பெற்றுக்கொள்ளத்தக்க நானும் ஜெயிப்பேன், எனக்கு ஒரு பந்தய போல இருக்குது, அந்த பந்தய போல நானு பெற்றுக்கொள் என்று நம்ம இருக்கணும். 1 கொரிந்தியர் 9ஆம் அதிகாரம் அதனுடைய 26வது வசனம். நான் நிச்சயமுள்ளதாக ஓடேன், ஆயத்தை அடிக்கணும், சிலம்பு பண்ணேன். பாருங்க, நிச்சயம் வேணும். என்ன நிச்சயம் வேணும்?
நிச்சயம் இல்லாம ஓடக்கூடாது. ட்ராக்ல நான் பெற்றுக்கொள்ள நிச்சயம் வேணும். சிலம்பு எடுத்துட்டு எங்க அடிப்பாங்க? சிலம்பு எங்க அடிப்பாங்க? சிலம்பு கீழே மத்தவங்க பார்த்து. ஆனா சிலம்பு எடுத்து நான் அங்க ஆலயத்தை அடிப்பேன், அங்க அடிக்க முடியுமா? அப்படித்தான் இருக்கு நம்மளோட ட்ராக் வழி. சிலம்பு எடுத்து நம்ம மேல தூக்கி ஆலயத்தை அடிப்பேன் நாமளே ஏமாத்தி கொள்ளக்கூடாது. நான் கரெக்டா தான் போயிட்டு இருக்கிறேன், என் வழி தான் நாமளும் ஏமாறக்கூடாது. அது எப்படி இருக்குன்னா, சிலம்பு எடுத்து ஆலயத்தை அடிக்கிற மாதிரி இருக்கு. சிலம்பத்தை எங்க அடிக்கணும்? அங்க அடிக்கணுமா? இல்ல, நீங்களை பெற்றுக்கொள்ளத்தக்கதாக நீங்கள் ஓடுங்கள். இதற்காக பந்தய பொருள் பெறுவதற்காக, பந்தய பொருள் பெறுவதற்காக. ஆமா, நமக்கு ஒரு பந்தய பொருள் இருக்கிறது. சொல்லி முடிக்க போறேன் சீக்கிரமா. என்ன பந்தய பொருள்? சீக்கிரம் சொல்லுங்க. அதை எதிர்பார்த்து இருக்கிறோம். டைமண்டா? நெக்லஸா? சீக்கிரம் சொல்லுங்க. நமக்கு ஒரு பந்தய பொருள் இருக்குது. என்ன பொருள்? பந்தய பொருள். எடுத்துக்கொள்ளுங்க. வெளிப்படுத்தல் விசேஷம் 3ஆம் அதிகாரம் அதனுடைய 11வது வசனம். சீக்கிரமா வருகிறேன். ஒருவன் உனக்கு எடுத்துக் கொள்ளாதபடிக்கு உனக்குள்ளதை பற்றி கூறு. பாத்தீங்களா? சீக்கிரமா வரேன். எதற்கு? உனக்கு ஒரு கீடம் இருக்குது. அந்த கீடத்தை நீ ஒருவன் எடுத்துக்கொள்ளாதபடி எச்சரிக்கையாரு. அது உனக்கு கொடுத்தது கிரவுன், கிரீடம். கர்த்தர் உங்களுக்கும் கிரீடம் வச்சுக்கிறாரு. பந்தய போல் என்ன? கிரீடம். பன்னிரமான கற்கள் நிறைந்த அந்த கிரீடம் உங்களுக்காக பந்தய போல் ரெடியா இருக்குது. ஆமா, கிரிக்கெட்ல பாருங்க, விளையாண்டு இருப்பாங்க. அந்த மேட்சுக்கு கோப்பா அப்படியே கப்ப காமிப்பாங்க. அந்த கப்பை காமிச்சிட்டு இருப்பாங்க, வச்சிருப்பாங்க. அந்த மாதிரிதான் நமக்கு ஒண்ணு வச்சிருக்கிறாரு. அது கிரீடம். அது பரலோகத்தில் இருக்கிறது. யாரெல்லாம் பந்தய பொருள்ல பந்தயத்துல வெற்றி பெறாங்களோ அவங்களுக்கு அந்த கிரீடம் கொடுக்கப்படும். ஆமே. இன்னொரு படிங்க மீண்டுமா அந்த வசனத்தை. இதோ சீக்கிரமா வருகிறேன். ஒருவனும் உங்கிரீடத்தை எடுத்துக்கொள்ளாதபடிக்கு உனக்குள்ளதை பற்றி கொண்டு, உனக்குன்னு கொடுத்துக்கிற கீடத்தை அறியணுமா பற்றி கொண்டிருக்கணும். அதுக்காகத்தான் லக்கி நோக்கி நாம தொடருகிறோம். லக்கி நோக்கி தொடர்கிறோம். இதற்கு பந்தய பொருள் பெறுவதற்காக. தேவன் நம்மளை அழைத்த பரம அழைப்பு. அது நம்ம கட்ட நினைக்கிறாரு, அழைச்சிருக்கிறாரு. உனக்குன்னு கிடத்தை வச்சிருக்கிற, உன்னை நம்பி என்ன பண்ணிக்கிறேன்னு பந்தயம் பண்ணிக்கிற, பெட்டு பண்ணிருக்கிற. அந்த பந்தயத்தை நீ என்ன ஜெயிக்க வேண்டும். பெற்று குலத்தாக நீ என்ன பண்ணணும்? ஓடு. சும்மா ஏனோதான் நம்ம ட்ராக்ல ஓடி என்ன பண்ணாத, வீண் பண்ணாத. உனக்குள்ளதை நீ என்ன பற்று. உனக்கு கொடுத்தது அது. உனக்கு கொடுத்த கிரீட்டை நீ தான் வாங்கணும். ஆமா, இப்போ ஒண்ணும் இல்ல, சர்டிபிகேட் கொடுக்குறாங்க, அவங்க பேர் வாசிக்கிறாங்க, அவங்க வரல, யார் வாங்குவாங்க? அவங்க சொந்தக்கார யாரோ அவங்க வந்து வாங்குவாங்க. கடை பையன் வரல, அம்மா அப்பா வந்துக்கிறாங்க, என்ன பண்ணுவாங்க? ஒரு பேர் எக்ஸாம்பிள் சொல்றேன், யாக்கோபு வரல, அவங்க பெற்றோர் இருந்தீங்களா, வாங்க இந்தாங்க. நம்ம கொடுத்த ட்ராக்ல ஓடலிங்கன்னா நமக்கு உண்டானதை மற்றவங்களுக்கு போய்விடும். நம்மளோட கிரீடத்தை எடுத்துக்கொள்ளாதபடிக்கு நீ என்ன எச்சரிக்கையா இருக்கணும். இதற்கு லக்கி நோக்கி ஓட வேண்டும். லக்கி நோக்கி எதற்கு ஓட வேண்டும்? நமக்கு ஒரு பந்தய பொருள் இருக்கிறது. அந்த பந்தய பொருள் பெறுவதற்காக நம்ம லக்கி நோக்கி ஓடணும். நம்ம குறி அந்த பந்தய பொருள் மட்டும்தான் இருக்கணும். வீடு, சொத்து, பத்து அதெல்லாம் சும்மா. அந்த கிடத்துக்கு உலகத்துக்கு மதிப்பே இல்லை. அப்படிப்பட்ட கிடம், பண்டதமான கற்கள் நிறைந்த அந்த கிரீடத்தை நமக்கு கர்த்தர் நமக்கு வச்சிருக்கிறாரு. இங்க பாரு, இங்க பாரு காமிச்சிட்டே இருக்கிறாரு. நாம என்ன பண்றோம்? அதை பார்க்கறதே இல்லை, பந்தய பொருள் பார்க்கறதே இல்லை. மற்ற பொருள் பார்த்துட்டு அது பின்னாடி ஓட வேண்டியது. நம்மளோட வழி, நம்மளோட ட்ராக்கு அந்த பந்தய பொருளுக்காக இருக்கணும். நம்மளோட வழி வீடோ சொத்தோ இந்த ட்ராக்கு பார்க்க கூடாது. நீங்களை பெற்றுக்கொள்ளத்தக்கதாக நீங்க ஓடுங்கள். அப்படி நாம மக்களை நம்ம பார்த்து போனோம்னா சிலம் எடுத்து ஆகாயத்தை அடிக்கிற மாதிரி, நல்ல பெரிய குச்சியில் தாகாயத்தை அடிக்க முடியுமா? நான் அடிப்பண்ட்டு அடிக்கவே முடியாது. அந்த மாதிரி நம்மளோட வாழ்க்கையெல்லாம், நம்மளோட நினப்பு எல்லாம் அப்படித்தான் இருக்குது. வழியெல்லாம் நான் ஓடுறேன், பண்றேன், நல்லா இருக்கேன். நாம என்ன பண்றோம்? ஏமாந்துட்டு இருக்கிறோம். அவரும் ஏமாத்திட்டு இருக்கிறோம். உங்களுக்காக அவர் என்ன பண்றாரு? பருந்து பேசுகிறார். உங்களுக்காக என்ன பண்றாரு? என் பையன் ஜெயிப்பான் அப்படிங்கிறாரு. என் பொண்ணு, என் மகள் ஜெயிப்பா வெட்டுக்கிட்டாரு. ஆமா, இந்த மகளா சாத்தான்னு சொல்றாரு, இவன் ஜெயிப்பான்.
அவன் சொல்றான், பாத்தீங்களா துஷ்டா பாத்தீங்களா? அப்போ ஆண்டவர் சொல்றாரு, இப்ப துஷ்டத்தால மறுபடியும் என்னை அவன் மகிமைப்படுத்துவான். ஆண்டவரே இங்க பாத்தீங்களா போய் பேசிட்டா இப்படி பண்றா பாருங்க. அப்பவும் சொல்றாரு ஆண்டவரே, போய் இப்ப பேசினாலும் உண்மையா இருப்பா. ஒவ்வொரு முறையும் அவருக்கு சான்ஸ் கொடுத்துட்டே இருக்கிறாரு. ஆமா ஆண்டவரே அங்க பாருங்க குறை சொல்றா பாருங்க. இப்ப குறை சொன்னாலும் அவன் நாமத்தை மையப்படுத்துவான். நம்ம என்ன தப்பு பண்ணாலும் சாத்தான் கையே சொல்லிட்டே இருக்கிறாரு. உப்பு இல்ல என்ன மையப்படுத்துவான், உப்பு இல்ல என்ன மையப்படுத்த எனக்கு தெரியும், என் மகளை பத்தி எனக்கு தெரியும், என் மகனை பத்தி எனக்கு தெரியும், அவன் என்னை மையப்படுத்துவான் சொல்லிட்டே இருக்கிறாரு. தோட்டத்துக்காக சொல்றாரு, இந்த மரம் எத்தனை வருஷமா வச்சிருக்கிற, ஒரு பூவும் இல்லை, கனி காய் எதுவுமே இல்லை, வெட்டி போட்டுடலான்னு சொல்றாரு. அதுக்கு அவங்க சொல்றாரு, இல்ல ஆண்டவரே இந்த வருஷம் இருக்கட்டும், இதுக்கு என்ன பண்றேன் நானு, கொத்தி உரம் போட்டு எல்லாம் பண்றேன், இந்த வருஷம் கனி கொடுக்கும். அப்படி கனி கொடுக்காட்டி அடுத்த வருஷம் வெட்டிடலாம். அடுத்த வருஷம் சொல்றாரு, கனி இல்லையே, திரும்ப அதே டைலாக் சொல்றாரு, இந்த வருஷம் இருக்கட்டும், நான் திரும்ப என்ன பண்றேன், உரம் போடுறேன், தண்ணி பாய்ச்சுறேன், எல்லாம் பண்றேன், கனி கொடுக்கும். இதேதான் நம்மளே பார்த்து சொல்லிட்டு இருக்கிறாரு. விட்டுருங்க ஆண்டவரே, விட்டுருங்க பிதாவே, இப்ப நாமத்தை மையம் முடிச்சுட்டே இருக்கிறா, பரவாயில்ல விட்டுருங்க, நான் இந்த என்ன பண்றேன், அவள்கிட்ட எல்லாம் புத்தி சொல்லி அவளை நான் மையப்படுத்த வைக்கிறேன். இப்படிதான் ஒவ்வொரு முறையும் கர்த்தர் நமக்கு கிருபையா இறங்குகிறார். கோடாலி எங்க இருக்குது, வேலு இருக்குது, பார்க்க வரைக்கும் பார்ப்பாரு, கிருபை இருக்கிற வரைக்கும் ஆண்டவர் வச்சுட்டே இருப்பாரு. ஒரு நாள் அந்த தோட்டத்துக்கார இதாவே வெட்டிடுங்க நானா வெட்டிடுவாங்க. அதுக்குள்ள நம்ம கிருபை கத்த நம்ம கக்குத பந்தய பொருள் அதை பெற்றுக்கொள்ள என்னணும், ஓடணும், அவரை மட்டும்தான் பார்க்கணும், அவரை நம்மளோட குறி அதுதான், அந்த பந்தய பொருள் தான். மற்ற உலகப்புறமான காரியம் நம்ம பார்த்தா நம்ம கோடல் ரெடியா இருக்கு. நம்ம என்ன வருஷத்துல 3 நாள் நம்ம கர்த்தருக்கு உண்மையாவ இருக்கிறோமா, பொய் பேசாம இருக்கிறோமா, குறை சொல்லாம இருக்கிறோமா, எல்லாமே பண்றோம். ஆனா கர்த்தர் இந்த வருஷத்துக்கு தாண்டவரு, இந்த வருஷத்துக்கு சொல்லிட்டே இருக்கிறாரு. எதற்கு நம்ம என்ன பண்ணணும், திரும்பணும், மனம் திரும்பணும், மறுபமாகணும், அந்த பந்தய பொருளை பெற்றுக்கொள்ள வேண்டும். எல்லாம் எழுந்து நிக்கலாம்.